கோமதி கோமதி என்னம்மா உடம்புக்கு என்னமாச்சு என்னாச்சு எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் என்னை போலே இருப்பான் எனக்கு ஒரு மகன் பிறப்பா மனக்குறை ஏதுமின்றி பரப்பான் இந்த மனிதர்கள் ஞான கண்ணை திறப்பான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலே இருப்பான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் கல்வியில் என் பிள்ளை கலைவாணனோ கற்பனை ஸ்வரம் பாடும் இசைராஜனோ தில்லியில் அரசாளும் ஒரு மன்னனோ தேனிசை குழலூதும் திருக்கண்ணனோ சொல்ல முடியாத செல்வச் செழிப்போடு நல்லபடி என்றும் வாழ்வான் வெல்ல முடியாத வீரச் செருக்கோடு உள்ள துணிவோடு ஆழ்வான் இல்லை எனும் வார்த்தை இல்லை என்று செய்வான் என் பிள்ளை செல்ல தெளிவாக உள்ள கனிவாக திசை பல திசையிலும் இசைபட தினம் பலம் வர எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலே இருப்பான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்ன என்னாச்சு நாட்டுக்கு என்னாலே சொல்லை இல்லை நான் பெறப்போவது ஒரே ஒரு பிள்ளை தாலாட்ட வேறாரும் தேவை இல்லை தட்டாமல் கேட்பானே தாயின் சொல்லை இசையில் பல நாட்டை இழுத்து வசமாக்கும் இளையராஜாவை போலே திசைகள் எங்கெங்கும் வெற்றி கொடி நாட்டி ஏறி வருவானே மேலே போற்றி நான் பெற்ற செல்வம் மாற்று குறையாத தங்கம் ஏற்றி புகழ் மாலை சூட்டி புவியாவும் ஜெயக்கொடி பறந்திட திருமகள் அருள் துணையுடன் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலே இருப்பான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் மனக்குறை ஏதுமின்றி பரப்பான் இந்த மனிதர்கள் ஞான கண்ணை திறப்பான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலே இருப்பான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் Yes, Inspector speaking. What? நிறைய பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஓகே, இப்போ புறப்படுறோம். 704. Yes sir. விஷ சாராயம் குடிச்சு நிறைய பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்களா? நம்ம உடனே புறப்படணும். சீக்கிரம் ஜீப் ரெடி பண்ணு. குயிக். சீக்கிரம் சொல்லுங்க. முன்னாடி வருது. அவுட் சீக்கிரம். நிதுங்க.
என்ன பாக்கல நீ? இந்த சாராயம் குடிச்சு நிறைய பேர் செத்து போச்சு. எல்லாம் நீ தான் பொதிக்குது. இது அண்ணகிட்ட சொல்றேங்கடா. நீ சாகலன்னா நாங்க செத்துருவோம்பா. அதனால நல்லா புள்ளியா குடிப்பா. இதுவும் ஒரு வகை சர்பத்து தான். குடிப்பா, குடி குடி குடி. இப்ப போய் எந்த என்னடா குடிச்சிருக்கியா? என் பேச்ச மதிக்காம குடிச்சிருக்கல, இனிமே என் முகத்துல முடிக்காது. உன்னை என் குழந்தை மாதிரி வளர்த்தனடா. என் பேச்ச மீறி குடிச்சிடல, நீ செத்தால பரவாயில்ல. என்னடாச்சு? வாங்க சார். என்ன இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சிருந்தா அங்கே அனுப்பிச்சு விட்டுருக்க மாட்டேனா? டேய், அவங்களுக்கு அவசரம் போல இருக்கு. ஊத்தி விடுறாங்களுக்கு. கவர்மெண்ட் உத்தரவுப்படி உங்க கடையை சோதனை போடுறதுக்கு நான் வந்திருக்கேன். ஆமா, திடீர்னு எதுக்கு சோதனை? ஜின் லேபிள் ஒட்டின பாட்டில ஜின்னுக்கு பதிலா சாராயம் ஊத்தி விற்கப்பட்டிருக்கு. என்னது? ஜின் பாட்டில சாராயமா? ரொம்ப மோசடியாச்சே. ஆமா, எந்த கடையில வாங்கினாங்கன்னு விசாரிச்சீங்களா? உங்க கடையில வாங்கினதா தான் சொல்றாங்க. இந்த பக்கத்துல உங்க கடை மட்டும் தானே இருக்கு. 10 பேருக்கு மேல செத்துருக்காங்க. ஐயோ, அபாண்டா சார் இது. என் கடையில இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் சரக்கு. எவனோ ஃப்ராட் பண்ணி என் பேரை எடுத்து விட்டுருக்கான். சார், உள்ள சாராய சம்பந்தமா எதுவும் இல்ல சார். ஜின் பாட்டில் தான் ஸ்டாக் இருந்தது. அதை கைப்பற்றிட்டோம். ஜீப்ல ஏத்தலாமா? ஓகே, ஜீப்ல ஏத்து. எத்தனை பாட்டில் கரெக்டா கணக்கு எழுதி இந்த ஆள் கையில கொடுத்துட்டு கடைக்கு சீல் வை. சார், இது அநியாயம் சார். சொர்க்கா, என்ன விட்டுட்டு போயிட்டியாடா? சொர்க்கா, உண்மையில உசிரே வச்சிருந்தேடா. என்ன விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? சொர்க்கா, குடிச்சு சத்து தொல்லை என்ன செத்தே போயிட்டியாடா? டேய், என் முகத்துல முழிக்காதன்னு சொன்னதுக்காகவா என்ன பார்க்க மாட்டேங்கிற? டேய் சொர்க்கா, பாரா. டேய் சொர்க்கா. என்னப்பா இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? சார், சொர்க்காவை பாருங்க சார். என்ன விட்டுட்டு போயிட்டா சார். சரி, இவ மட்டுமா செத்துருக்கான்? இந்த விஷ சாராயத்தை குடிச்சு நிறைய பேர் செத்துருக்காங்க. பல பேருடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. சார், இவ குடிச்சிட்டு சாகல சார். என் சொரக்காவை கொன்னுட்டாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா சார், காந்தி கடை தேவராஜ் கூட இருப்பானே சார், சோமு. அவன் தான் சார் என் சொரக்காவை கொன்னுட்டா. சார், இவ குழந்தை மாதிரி சார். சரியா பேச கூட தெரியாது சார். இவனை பிடிச்சி விஷ சாராயத்தை ஊத்தி கொன்னுட்டாங்க சார். ஏப்பா, அதை நீ பாத்தியா? நான் பாக்கல சார். நான் பாத்துருந்தேன் இவனை சாக விட்டுருப்பேன் சார். சொரக்கா தான் சார் சொன்னா. சார், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அவன் ஒரு கொலைகார பாவி சார். நீ சொல்றத வச்சு நாம ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. செத்து போன உன் மரண வாக்குமூலம் கொடுத்திருந்தா தான் சட்டப்படி சோமு அரெஸ்ட் பண்ண முடியும். இதை நான் சும்மா விட மாட்டேன் சார். அவன் சட்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா என்கிட்ட இருந்து அவன் தப்பவே முடியாது. அவனை பிடிச்சி சித்திரவதை பண்ணி கொல்லாம என் மனசாராது. காளி, இப்ப நீ குடும்பஸ்தன். ஏடா கூடமா எதையாவது செஞ்சு மாட்டிக்காது. ஏதாவது துப்பு கிடைச்சதா? அந்த சாராயத்தை காய்ச்சினது பழைய கைடி சோமு தான் சார். அவங்க தான் சாராயத்தை ஜின் பாட்டில ஊத்தி வித்திருக்காங்க. தேவராஜ பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், சோமு பத்தி தான் சொன்னாங்க.
அப்ப சோமு அரெஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. அவன் சிக்கனா தான் தேவராஜம் அடக்கலாம். இந்தா 10,000 ரூபாய் பேங்க் சீலோட இருக்கு. இத கொண்டு போய் பொறுப்பா உன் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு நீ போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிக்க. பொண்ணு அடிக்காம நான் பாத்துக்கிறேன். நீ வெளியே வந்த உடனே ஒரு பெரிய வேலை போட்டு தரேன். இந்த காலத்துல எவன் தரான்? யோ, என்ன விளையாடுறியா? எவனிக்கா வேணும் இந்த பிச்சை காசு? என்ன மரியாதை தேயுது? இந்த மாதிரி சுயநலக்காரனுக்கு எதுக்கியா மரியாதை? இந்த பார், நான் ஊரை விட்டு ரொம்ப தூரம் போறதா முடிவு பண்ணிருக்கேன். அதனால எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நிறையனா எவ்வளோ? 2 லட்சம். 2 லட்சமா? ஏன்டா உனக்கு தரணும்? நீ கம்பி என்னாம இருக்க? யோ, உன் கௌரவம் 2 லட்சம் கூட பெறாத. என்னடா மிரட்டுறியா? உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் ஏற்கனவே போலீஸ்ல சொல்லிட்டேன். ஒரு பையன் என்ன அசைக்க முடியாது. போதை அதிகமாகணும்னு எதில் ஆள்களால் வாங்கிட்டு சொல்லி லெட்டர் கொடுத்திய, அது என்கிட்ட தான் இருக்குது. பில்லு உன் பேர்ல. இதை தவிர சாட்சிக்கு என்கிட்ட நிறைய ஆளுங்க இருக்குது. பங்காளி, ஜெயிலுக்கு போறேன்னா நான் மட்டும் தனியா போவேன்னு நினைக்காத. நீ தான் கூட வருவ. என்ன சொல்ற? எப்ப வேணும்? இப்பவே வேணும். இப்பவே வேணும். 2 லட்சம்னா 2க்கு பக்கத்துல எத்தனை சைபர் தெரியுமா? புரட்டதுன்னா சுலபமா? யோ, ரிசர்வ் பேங்க்லயே பணம் இல்லாம போனாலும் போகலாம். உங்ககிட்ட இல்லாம போகாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னை ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காத. அதுதான் இங்க நடக்காது. அட, பணம் இல்லாம இல்லடா. பணத்தை வீட்டுல வச்சுக்க முடியாது. என்ன ஏழை நாடு பாரு, ஆபீசர் ரைடுன்னு இருக்கிறத எடுத்துட்டு போயிடுவான். பணத்தை இன்னொரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன். நீ என்ன செய்யற? நாளைக்கு ராத்திரி யார் கண்ணிலையும் படாம வா. இங்க வந்துடாத, பண்ணைக்கு வா. பணத்தை கரெக்டா கொடுத்துற. யோ, நாளை ராத்திரிக்கு வருவேன். ஏதாவது ஏடா கூட பண்ண, அப்புறம் கடவுளே வந்தா கூட உன்னை காப்பாத்த முடியாது. வரேன். பார்த்துக்கோ. சோமு, நீ எங்க போனாலும் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய், என்னடா மூச்சரிக்க வர? ஓடியாந்தியா? ஆமாங்க, அந்த முரட்டு பைய காளிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவன் என்ன கத்தி எடுத்துட்டு கொல்ல வந்துட்டான். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வரப்பட்ட பாடு பெரும் பாடாயிடுச்சுங்க. அவன் கத்தி எடுத்துட்டு ஓடியாந்தானா? ஆமாங்க. ஆமா, அதை யாராவது பார்த்தாங்களா? ஊரே பார்த்துச்சுங்க. ஊரே பார்த்துச்சா? நீங்க வந்ததை யாராவது பார்த்தாங்களா? யாரும் பார்க்கலீங்க. நல்ல வேலை. சரி சரி, பணத்தை கொடுங்க முதலாளி, நான் சீக்கிரமா போகணும். ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற? உன்னை சீக்கிரமா அனுப்பிச்சிடுறேன். பணத்தை அங்க சில்லறையா வச்சிருக்கேன். என்ன தெரியுமில்ல, பணம் இலவசமா கிடைக்குதுன்னு அனாவசியமா செலவு பண்ணிடாத. முக்கியமா எலெக்ஷன்ல நிடாத. டெபாசிட் கூட கிடைக்காது உனக்கு, புரியுதா? உடனே பணத்தை பேங்க்ல போட்டுறாத. இன்கம் டாக்ஸ் காரங்க புடிச்சிருவாங்க. அப்புறமா போடு. மீதி பணத்தை என்ன செய்யறேன்னா, எவ்வளவு கேட்ட? 2 லட்சம். 1 லட்சத்துக்கே இந்த சத்தம் போடுறியடா. இந்த 2வது லட்சம் எப்படி நம்ம வில்லன் தனம் புருவத்தெல்லாம் தூக்காம? இது ஒரு டைப் இல்ல, பரம்பா. வணக்கம் சார். நேத்து ராத்திரி அந்த சோமு பையன் கிட்ட மாட்டினா புடிச்சு ஸ்டேஷன் கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா பையன் தப்பிச்சிட்டா. நீங்க சொன்னதால தான் அவனை உயிரோட விட்டேன். இல்லன்னா அவன் அங்கேயே தீத்து கட்டிருப்பேன். ஏன் சார், அந்த பையன் கிடைச்சானா? கிடைச்சான். போனமா? உணமாவா? என்ன சார் சொல்றீங்க? அவனை கொலை பண்ணிருக்காங்க. கொலையா? யார் செஞ்சான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீதான். என்னது, நானா? ஆமாப்பா, சோமுவை கொலை பண்ணது நீதான் பல பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. அதனால தான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். சார், நான் நிரபராதி சார். சத்தியமா நான் அவனை கொலை பண்ணல சார். என்ன நம்புங்க. காளி, இதுல நான் எதுவுமே செய்யறதுக்கு இல்லை. நான் என் கடமையை தான் செய்ய. தட்ஸ் ஆல். அண்ணே 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 அண்ணே, எதுக்கே பிடிச்சிட்டு போறாங்க? அண்ணே
போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டுள்ள காளியண்ணன் தான் சோமு என்கிற சோமசுந்தரத்தை கொலை செய்தார் என்பது பலமான சாட்சியங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காளியண்ணனை குற்றவாளி என்று கருதி கோர்ட் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்குகிறது. இந்த நேரத்துல நமக்கு இந்த குழந்தை உண்டாச்சு, அது இப்பவே தப்பற ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுச்சுங்க. சிச்சி, குழந்தைய குத்தம் சொல்லாத கோமதி. நான் குத்தம் செஞ்சு ஜெயிலுக்கு வரலமா. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. உண்மை என்னன்னு தெரிஞ்சு என்ன விடுதலை சேர்த்தா போறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டரே வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதோ காமாட்சிக்கு நம்மளை விட்ட வேற யாரும் இருக்கா? அவளையும் நீதான் பாத்துக்கணும். அம்மாவையும் நல்லபடியா பாத்துக்க. ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க ஜெயிலுக்கு வந்ததுல இருந்து அம்மா பித்து பிடிச்சது மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு நீதான் ஆறுதல் சொல்லணும். உன் உடம்ப பாத்து. யோ வாயா, எவ்வளவு நேரம் பேசுவ? வாயா. நான் வரேன். பாவி பிள்ளைய ஜெயில போட்டாங்களே, ஆயுள் தண்டனையாம நானும் போயிட்டேன். அனாவசியமா அப்படி மனசை போட்டு அலட்டிக்காதமா. உனக்கு ஓய்வு தேவைன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். நிம்மதியா தூங்குமா. தூக்கம் வரலம்மா, நான் என்ன செய்வேன்? இந்தம்மா மாத்திரை போட்டுக்க. போதுமா? தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன். நல்லா தூக்கம் வரும். படுத்து தூங்குமா. Oh.